வேலையா இருந்தாலும் இத குடிச்சிட்டு அதுக்கப்புறமா பாரு. சிவா, காலையில 10 மணிக்கு ஃபேக்டரிக்கு போயிட்டு அப்படியே 11 மணிக்கு ஆபீஸ்க்கு போயிட்டு லைசென்ஸ் ரெனியூ பண்ணிட்டு வந்துருவோம். சரிங்க அத்தை. நான் தான் அப்புறம் ஃபோன் பண்றேன்னு சொன்னேன்ல. சரி சரி வைங்க, நான் கேட்டு சொல்றேன். சரிங்க அத்தை. நான் பாண்டிச்சேரிக்கு நீங்க சைன் பண்ணதை மெயில் பண்ணிடுறேன். ரெனியூவல் பண்ண டாக்குமெண்ட்டே ரெடி பண்ணிடுறேன். சரி சிவா. சரி அத்தை. ரத்னம், அம்மா, நம்ம 5 காரையும் சர்வீஸ் விடணும். காலையில இருந்து நீங்க எப்ப வெளியில வருவீங்கன்னு தான் நின்றுட்டு இருந்தேன். அதை கேட்கலான்னு தாம்மா வந்தேன். ஏதோ முக்கியமான விஷயம் பேசிட்டு இருந்தீங்க, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு அமைதியா நின்றுட்டு இருந்தேன். நாளைக்கு முக்கியமா வெளியில போக வேண்டியிருக்கு. போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா சர்வீஸ் பண்ணிக்கலாம். சரிம்மா. அப்ப ஒரு வண்டியை மட்டும் வச்சுக்கிட்டு மத்த வண்டியெல்லாம் சர்வீஸ் விட்டுலாமா? சொல்றத மட்டும் செய் ரத்னம், போ. சரிங்கம்மா. எல்லாரும் வேலையை பாருங்க. யாரும் வேலை பார்க்க கூடாது. ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க யார் சார்? ஏன் வேலையை ஸ்டாப் பண்ண சொல்றீங்க? இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கோம். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க ஃபேக்டரியோட லைசென்ஸை ரினியூவல் பண்ணணும். லைசென்ஸை ரினியூவல் பண்ணாம ஃபேக்டரியை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால உங்க ஃபேக்டரியை நாங்க சீல் வைக்க போறோம். சார், ருத்ரா மேடம் அது விஷயமா தான் போயிருக்காங்க. அவங்க கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. வந்ததும் பேசிக்கலாம் சார். ஒர்க்கை ஸ்டாப் பண்ண சொல்லாதீங்க சார். இன்னைக்கு நாங்க மெட்டீரியல்ஸ் சப்ளை பண்ணியே ஆகணும் சார். லைசென்ஸை ரினியூவல் பண்ணிட்டு வரட்டும். அது வரைக்கும் ஒர்க்கெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. பாருங்க, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. லைசென்ஸ் வரும்போது வரட்டும். அது வரைக்கும் எல்லாரும் வெளியே இருங்க. என்ன அருணாச்சலம், என்னாச்சு? மேடம், யார் இவங்க? ஃபேக்டரியை சீல் வைக்கணும்னு சொல்றாங்க மேடம். என்ன சார் பிரச்சனை? உங்களுக்கு தெரியாதா மேடம்? 5 வருஷத்துக்கு ஒரு தடவை லைசென்ஸை ரினியூவல் பண்ணணும். ஆனா நீங்க இன்னும் ரினியூவல் பண்ணாம இருக்கீங்க. யார் அலோவ் பண்ணுவா? நீங்களே சொல்லுங்க. தெரியும் சார். நாங்க ஃபேக்டரி லைசென்ஸை ரெனியூ பண்றதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம். டாக்குமெண்ட் கூட நேத்து ரெடி பண்ணியாச்சு. வெரி குட். அப்ப ரினியூவல் பண்ணுங்க. நானே வந்து சீல் வச்சதை ஓபன் பண்ணி தரேன். இப்பவே பண்ணிடுறோம். கொஞ்சம் டைம் கொடுங்க சார். அப்படியெல்லாம் பண்ண முடியாது மேடம். நான் அலோவ் பண்ணி லேபருக்கு ஏதாவது அடிபட்டாலோ இல்ல ஃபேக்டரியில ஃபயர் ஆனாலோ நாங்க தான் பதில் சொல்லணும். நாங்க இங்க வராம இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா வந்ததுக்கு அப்புறம் சீல் வைக்காம போனா தப்பாயிடும் மேடம். என்னோட ஃபேக்டரியில வேலை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறவனா. 28 வருஷமா யாருக்கும் ஒரு சின்ன அடி கூட படாம இந்த ஃபேக்டரியை நாங்க ரன் பண்ணிட்டு வரோம். உள்ள இருக்கிற மிஷின்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. எல்லாமே புதுசுதான். அவ்வளவு சேஃப்டி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க செக் பண்ணி பாத்துக்கங்க. மேடம், நீங்க 100% சேஃப்டியா ஹேண்டில் பண்ணாலும் லைசென்ஸ் இல்லாம என்னால ரன் பண்ண விட முடியாது மேடம். மேலிடத்துல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. உங்க ஃபேக்டரியை சீல் பண்ணியே ஆகணும்னு. ஆர்டரை மீறி எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. டெய்லி நாங்க மெட்டீரியல் சப்ளை பண்ணியே ஆகணும் சார். அது உங்க ப்ராப்ளம் மேடம். சார், ஒரு நோட்டீஸ் கூட அனுப்பாம இப்படி திடீர்னு வரீங்க? நாங்க 5 மாசத்துக்கு முன்னாடியே நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம். உங்க சைட்ல இருந்து தான் எந்த ரெஸ்பான்ஸும் வரல. சார், 1 டே ஒர்க் ஸ்டாப் ஆன கூட கிட்டத்தட்ட எங்களுக்கு 10 crores வரைக்கும் லாஸ் ஆகும். நீங்க லைசென்ஸை ரினியூவல் பண்ணிருக்கணும். நீங்க என்ன சொன்னாலும் என்னால அலோவ் பண்ண முடியாது சார். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஃபேவர் பண்ணா அப்புறம் எல்லா இடத்துலயும் இதையே தான் எங்க கிட்ட எதிர்பார்ப்பாங்க. சொன்னா புரிஞ்சுக்குங்க, எங்களை வேலை பார்க்க விடுங்க. இப்ப இதுக்கு என்னதான் சார் ஆப்ஷன்? மேடம், நான் ஜாயிண்ட் சீஃப் இன்ஸ்பெக்டர் தான்.
சீஃப் இன்ஸ்பெக்டர் ஆபீஸ்ல தான் இருக்காரு. அவர்கிட்ட தான் போய் நீங்க கேட்கணும். அவர் சொன்னா மட்டும்தான் நான் உங்களுக்கு ஃபேவர் பண்ண முடியும். நாங்க இப்ப ஃபேக்டரியை க்ளோஸ் பண்ணி ஆகணும். எல்லாரும் ஃபேக்டரியை விட்டு வெளியே போங்க. சார் அருணாச்சலம், மேடம், ஒர்க்கர்ஸ் எல்லாத்துக்கும் இன்னைக்கான சேலரியை கொடுத்து லீவ் சொல்லிடுங்க. மேடம், நமக்கு ஏற்கனவே பெரிய லாஸ். அவங்களுக்கு சேலரி கொடுத்தோன்னா இன்னும் நமக்கு லாஸ் ஆகும். இன்னைக்கு வேலை இருக்குன்னு நினைச்சு வந்திருப்பாங்க. அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. நீங்க நான் சொன்னதை பண்ணிடுங்க. இந்த ஒரு நாள் சம்பளம் ஒரு குடும்பத்தோட 2 நாள் சாப்பாடு செலவா இருக்கும். அதை நாம எடுத்துக்க கூடாது. சரிங்க மேடம், நான் பண்ணிடுறேன். போய் ஆக வேண்டியதை பாருங்க. ஏப்பா எல்லாரும் வாங்க, இன்னைக்கு ஃபேக்டரி லீவு. எல்லாரும் அவங்க சம்பளத்தை வாங்கிட்டு போங்க. ஏன் அத்தை, நாம மட்டும் பேசிக்கிட்டு இருந்த விஷயம் எப்படி ஆஃபீஸ் வரைக்கும் போச்சு? அதுதான் சிவா எனக்கும் யோசனையாவே இருக்கு. இன்னைக்கு ரெனியூவல் பண்ண போற விஷயத்த கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க. யாரோ நமக்கு எதிராக சதி பண்ற மாதிரி இருக்கு. அந்த மேனேஜர் அருணாச்சலத்துக்கும் இதை பத்தி தெரியும். அவர் ஏதாவது இல்ல சிவா, ரெனியூ பண்ணணும் இல்லனா ஃபேக்டரிக்கே சீல் வச்சிருவாங்கன்னு சொன்னதே அவர்தான். அதுவும் இல்லாம அவர் நம்ம கம்பெனில ரொம்ப வருஷமா வேலை பார்க்கறவரு. வேற யார் அத்தை இதை பண்ணா? இப்ப நம்ம அதை பத்தி யோசிக்க டைம் இல்ல. உடனே ஆபீசரை பார்த்து ரெனியூ பண்ணி நாளையில இருந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். சரி அத்தை. இவர் எப்ப வந்தாரு? இன்னைக்கு வேலைக்கு போலையா? சரி, வீட்டை பூட்டாம தான் போறோம்னு ஒரு வாட்டி சொல்லிட்டு போயிடுவோம். நான் வீட்டை பூட்டாம தான் போறேன். நீங்க இங்க தானே இருப்பீங்க. ஏதாச்சும் பதில் சொல்லுங்க. உள்ள போனா வேற திட்டுவாரு. சரி, இதெல்லாம் நமக்கு என்ன புதுசா? என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ, உடம்பு இப்படி கொதிக்குது. நடுக்கம் வேற இருக்கே. இப்ப என்ன பண்றது? அத்தையும் இல்ல, சக்தியும் இல்ல. சரி, நாமளே பாத்துக்க வேண்டிதான்.
இதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுக்கோங்க, சரியாயிடும். சொல்லுங்கண்ணே. ஏமா இன்னைக்கு நீ வேலைக்கு வரலையா? ஷிஃப்ட் மாத்தணும்ல? அண்ணே, இன்னைக்கு ஒரு நாள் நீங்களே பாத்துக்கோங்கண்ணே. என் ஹஸ்பண்ட் உடம்பு முடியாம இருக்காரு. அவரை தனியா விட்டுட்டு வர முடியாது, தப்பா எடுத்துக்காதீங்கண்ணே. சரிம்மா. இந்த மாத்திரையை போடுங்க. வேணாம். போடுங்க, அப்பதான் சரியாகும். உங்களுக்கு சாப்பிட என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேணாம். ரொம்ப பண்ணாதீங்க. நான் இல்லைன்னா உங்களை ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்கணும். உடம்பு முடியாம இருக்கும்போது வேலைக்கு சாப்பிடணும், அப்பதான் சரியாகும். சாப்பிட என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்க. வேணான்னு சொன்னா விடு. அப்படிலாம் விட முடியாது. உன் கையால சாப்பிடணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. இப்படியே கூட இருந்துட்டு போறேன். ஏன் இப்படி பண்றீங்க? நான் சமைச்சதை சாப்பிடுறீங்கன்னு நினைக்காம ஹோட்டல்ல சாப்பிடுறதா நினைச்சுக்கோங்க. நான் சமைச்சு எடுத்துட்டு வரேன். ஹலோ. வணக்கம் சார். நான் ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஓனர் ருத்ரா பேசுறேன். சொல்லுங்க மேடம். இன்னைக்கு உங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க வந்து எங்க ஃபேக்டரிக்கு சீல் வச்சுட்டாங்க. நான் தான் மேடம் ஆர்டர் கொடுத்தேன். நீங்க லைசென்ஸை ரெனியூவல் பண்ணாம வச்சிருந்தீங்க. உண்மைதான் சார், தப்பு எங்க மேலதான், நான் ஒத்துக்கிறேன். அது எங்க ஃபேக்டரி லைசென்ஸ்க்கான டாக்குமெண்ட்டை நாங்க உங்களுக்கு மெயில் பண்றோம். உடனே நீங்க அதை வச்சு லைசென்ஸை ரெனியூ பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நாங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நாங்க 3 கம்பெனிஸ்க்கு மெட்டீரியல் சப்ளை பண்ணணும். ஒரு நாள் ஒர்க் ஸ்டாப் ஆனாலும் எங்களுக்கு அது பெரிய லாஸ். அதனால இன்னைக்கே கொஞ்சம் ரெனியூ பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு நாங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். புரியுது மேடம். நீங்க டாக்குமெண்ட்டை மெயில் பண்ணுங்க. நான் டெல்லிக்கு அனுப்பி 3 டேஸ்க்குள்ள உங்களுக்கு லைசென்ஸ் ரெனியூவல் பண்ணி தந்துடுறேன். ஐயோ, 3 டேஸ்னா அது ரொம்ப பெரிய டைம் சார். அதுக்குள்ள 30 crores கிட்ட லாஸ் ஆயிடும் சார். மேடம், நீங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. 28 வருஷமா ஒரு கம்ப்ளைண்ட் கூட வராம இருக்குன்னு மென்ஷன் பண்ணி ஃபாஸ்டா லைசென்ஸ் வாங்கி கொடுக்க ஏற்பாடு பண்றேன். இல்லனா மினிமம் 15 டேஸ் ஆகும். நான் டாக்குமெண்ட்ஸை மெயில் பண்றேன். ஆனா ஒர்க் பண்ண மட்டுமாவது நீங்க அலோ பண்ணுங்க சார். உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ரெனியூவல் பண்ணாம எப்படி மேடம் ஒர்க் பண்ண விட முடியும்? நான் அதுக்கான ஃபைனை வேணா கட்டிடுறேன் சார். இந்த டைம்ல நீங்க மட்டும் ஹெல்ப் பண்ணலனா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது சார். மேடம், இப்பெல்லாம் ஏதாவது சின்னதா தப்பு நடந்தாலும் மீடியாக்காரங்க எங்களை தான் கேள்வி கேட்கறாங்க. எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன் சார். என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, அது என் டியூட்டி மேடம். ப்ளீஸ் சார், எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். சரிங்க மேடம், நீங்க சப்மிட் பண்ணுங்க. 3 டேஸ்ங்கிறத 2 டேஸ்ல வாங்கி தரேன். என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும். ஏன்னா உங்களை பத்தி வந்திருக்கிற இன்ஃபர்மேஷன் அப்படி. இன்ஃபர்மேஷனா? ஆமா மேடம். உங்க ஃபேக்டரி ரெனியூவல் பண்ணாம இருக்குன்னு டைரக்டா யாரோ டெல்லி வரைக்கும் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. முத்துக்குமார் சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்தது யாருன்னு சொல்ல முடியுமா? அது எப்படி மேடம் என்னால சொல்ல முடியும்? நான் பிரச்சனை எதுவும் பண்ண மாட்டேன் சார். சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேக்குறேன். ப்ளீஸ். அவங்க பேர் எதுவும் சொல்லல. ஆனா ஒரு லேடி கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க.
லேடியா? மேடம், நான் சொன்னேன்னு யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. வெளியில தெரிஞ்சா எனக்கு தான் பிரச்சனை. இல்ல சார், நான் என்ன நம்பினவங்களை என்னைக்கும் கைவிட்டதில்ல. கொஞ்ச நாளாவே சில துரோகிகள் என் கூட இருக்காங்க. அவங்க யாருன்னு தான் தெரிய மாட்டேங்குது. எனிவே, நீங்க இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த லைசன்ஸை மட்டும் கொஞ்சம் ரெனியூ பண்ணி கொடுத்துருங்க சார். ஓகே மேடம். தேங்க்யூ சார். என்ன சத்த, லைசன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்களா? இல்ல சிவா, 2 days ஆவது ஆகும்னு சொல்லிட்டாரு. அத்த, அப்ப கிட்டத்தட்ட 30 கோடி லாஸ் ஆகும். தெரியுது சிவா. அவர்கிட்ட யாரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தான்னு கேட்டதுக்கு ஒரு லேடின்னு சொன்னாரு. லேடியா? வாய்ப்பு இல்ல அத்த. நீங்க, மேனேஜர் சுந்தரம், அப்புறம் நான், நம்ம 3 பேருக்கு மட்டும்தான் இது தெரியும். மத்த யாருக்கும் தெரியாது. எனக்கும் அதுதான் புரிய மாட்டேங்குது. இப்ப என்னத்த பண்றது? எனக்கு எந்த யோசனையும் தோணல சிவா. வீட்டுக்கு போலாம். அருண், சாப்பாடு ரெடி. சாப்பிட வாங்க. பார்த்து விடு, எனக்கே வர தெரியும். ரசம் சாதம் தான் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி நேரத்துல அதுதான் சாப்பிடணுமா? சாப்பிடுங்க. துவையல் வச்சுக்கோங்க. நல்லா இருக்கும். அதுல கை கழுவாதீங்க. இல்ல, புருஷன் சாப்பிட்ட எச்சில் தட்டுல தான் பொண்டாட்டி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அதனால அதுல கை கழுவாதீங்கன்னு சொல்றேன். என்னடி, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப தான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற. ரசம் சாப்பிடுங்க, துவையல் சாப்பிடுங்கன்ற. கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே, பொண்டாட்டிங்கிற உரிமையை கொண்டாட ஆரம்பிச்சிருவிய. என் நெத்தியில் என்ன இழிச்சவன் எழுதியிருக்கா? எல்லாத்தையும் மறந்து உன் கூட குடும்பம் நடத்த. நான் ஒன்றும் விருப்பப்பட்டோ ஆசைப்பட்டோ சாப்பிட வரல. ஹோட்டல் சாப்பாடு மாதிரி நினச்சிக்கோ நீ சொன்னதுனால தான் நான் சாப்பிட வந்தேன். சாப்பிட்டதுக்கான காசு எடுத்துக்க. இந்த ஜென்மத்தில் நீ எனக்கு பொண்டாட்டி ஆக முடியாது. ஹலோ, ஹோட்டல் காரியா நினைச்சு சாப்பிட்டதுக்கு காசு கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு உடம்பு முடியாம இருந்தப்போ உங்களுக்கு சுடுதண்ணி வச்சு ஒத்தடவெல்லாம் கொடுத்து நர்ஸ் வேலை பார்த்தனே, அதுக்கு காசு யாரு? உங்க பொண்டாட்டி கொடுப்பாளா? ஹலோ, காஸ்ட்லி நர்ஸுப்பா, இன்னொரு 100 ரூபாய் கொடுங்க. தேங்க்யூ சார். இன்னும் ஏதாச்சும் வேலை இருந்தா சொல்லுங்க, நானே பண்றேன்.
நான் குடிச்ச டீல விஷம் இருந்ததுன்னு சொன்னாங்க. ஃபேக்டரி லைசன்ஸ ரெனியூ பண்ணி கொடுக்க சொல்லி முத்துக்குமார் சார் கிட்ட நான் கேட்டப்போ என்னை பத்தி ஒரு லேடி கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்ததா சொல்றாரு. ஒருவேளை இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கோ?